இந்த மைக்க பிடிச்சிட்டு பேசுறாப்பலையில நம்ம அண்ணன் நவீன பூமர் தமிழ்நாட்டு மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ். நான் ஏன் அப்படி சொல்றேன்றது போன வாரம் அந்த தமிழா ஷோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுனால என் பெத்த பிள்ளை என் வீட்டுக்கு வரான், சந்தேகப்படுறாங்க. ரீசன் இல்லாம யாரும் ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியாது. எவ்வளவு சிம்பிளா ஒரு லேடியை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டான் பாத்தீங்களா அந்த பூமர் தற்குறி. அந்த அம்மாவுக்கு 50 வயசுக்கு மேல ஆகுது. அந்த அம்மா டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க. அந்த அம்மாவோட பையன் பாத்தீங்கன்னா வளர்ந்து ஒரு இடத்துல படிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும். யாரோ அந்த லேடி இப்பதான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கு, யாரோ இளவட்ட பையன் அந்த வீட்டுக்கு வர அப்படின்னு நாக்கு மேல பல்ல போட்டு இந்த லேடியோட ஏரியா மக்கள் இருப்பாங்க இல்ல, இந்த உத்தம பத்தினி தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இந்த இவன மாதிரி பூமர்கள், இந்த சமுதாயம் எப்படி பாக்குது அப்படின்றத அந்த அம்மா மனசு உடைஞ்சு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு இந்த ஆள் சொல்ற காரணம் இல்லாம சந்தேகப்படுவாளா, நெருப்பு இல்லாம போயுமான்னு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அந்த ஹோஸ்ட் ஆவுடையப்பன் சொல்லிருப்பாப்ல, உங்க அக்கா தங்கச்சி அந்த இதே வார்த்தையை சொல்லுவீங்களா? இவன மாதிரி ஆளுங்க அவங்க அக்கா தங்கச்சியவே சந்தேகப்படுவாங்க. என்ன இங்க வெளியில சொல்லிருக்கேன், அங்க சொல்ல மாட்டாங்க. இதுக்கு காரணம் இந்த சமுதாயம். நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு குழந்தையோட டிவோர்ஸ் பண்றாரு, கல்யாணமே பண்ணாம வாழ்ந்துட்டாருன்னா பாத்தியா பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் தனியாவே வாழ்ந்துட்டாரு பெருமையா பேசுவாங்க. அதே ஒரு லேடி டிவோர்ஸ் ஆகி ஒரு சிங்கிள் மதரா இருந்துச்சுன்னா இது பொண்ணுங்களுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர்ல மட்டும் நடக்குதான்னு கேட்டா எல்லா இடத்துலயும் நடக்குது. ஒரு பையன் ஒரு 5 பொண்ணை லவ் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து கெத்து மாசு மக்கா மிஷி. அதுவே ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பிரேக்கப் ஆகி இன்னொரு பையனோட லவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க கொடுக்குற பேரு இல்ல ரீசன் இல்லாம யாரும் ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியாது. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல.